வணக்கம். ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்க்கு உங்களை நான் வருக 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 வருகன்னு வரவேற்கிறேன். எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இனிய அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 7 மாடு விற்பனை போடுறேன். நேற்று பார்த்த மொட்டை மாடு முன்னே இருக்குது, அது பார்க்கலாம். இப்போ இன்னத்தளவுக்கு வீடியோவில் 7 மாடு காட்டுவேன். 7 மாடு புது மாடு. வாங்க அந்த முருகனோட அருளால் எப்படி என்ன வேணுங்கிறத காட்டுறேன். சென மாடு பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாடாட்டு இருக்குது. ரேட்டு எல்லாம் சொல்கிறேன், பொறுமையாக பாருங்கள், பொறுமையாக வாங்கி கொண்டு வளர்த்துங்க. ஃபஸ்ட்டு மாடு 6 பல்லுத்தனுங்க, அருமையான சிந்து கடேரி. இதோட விலை 35,000 முதல் சொல்லிவிட்டு அப்புறம் ரெண்டாவது சொல்கிறேன். 35,000. செனை வந்து 3.5 மாதத்துலேருந்து 4 மாதம் வச்சுக்கோங்க. அது ஒரு டாக்டர் பொறுத்து நான் செக் பண்ணாமல், நம்ம அடித்துறைக்கு வந்து செக் பண்ணாமல் நான் சென்னைன்னு சொல்ல மாட்டேன். இது 35,000 இதோட விலை. 6 பல்லுத்த. இதெல்லாம் விலை பார்த்திங்கன்னா தீபாவளியை முன்னிட்டு ரொம்ப விலை கம்மியாக போயிட்டுருக்குறேன். அந்த ஆஃபர் பாடுறேன், இந்த ஆஃபர் பண்ணுற முடிஞ்ச அளவு கம்மியாக வாங்கி கம்மியாக போட்டலான்னு போட்டுக்கிறேன். செனை வந்து 3.5 மாதம் 4 மாதம் நீங்கள் செக் பண்ணினா உறுதியாக வந்து செனை தெரியும். அதுக்கு வந்து கேரண்டி, செனைக்கு கேரண்டி. 2 நேரத்துக்கு கறவையும் இருக்குதுங்க. இன்றைக்கெல்லாம் எல்லா மாடுகளும் பார்த்திங்கன்னா மாடு கொஞ்சம் டல்லாக தெரியும். மலையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். மலைன்னா மழை வேறு இடத்துலேருந்து. அப்போ ஒரு நாளைக்கு நனைஞ்சதும் கிளஞ்சது. இப்போ எங்கள் ஏரியாவில் இன்னும் தோத்தலே இல்லை. இன்ன வரைக்கும் படன்னு வர நிற்க அப்படியே இருக்குது. இது கொண்டு போய் தாராளமாக கறங்க. பேர் சொல்லி கறக்கு. செனையோட பள்ளிச்சேரியில் பார்த்திங்கன்னா நல்ல பெருவட்டாக. இது மாடு நல்ல உடசலுங்க. ஒரு பல்லு வந்து விழுந்துருச்சு. 7 பல்லு தேதுக்கு விழுந்த தாரையெல்லாம் இருக்குது. அது எதாவது கெராமையில் விழுந்துருக்குதுங்க. பல்லெல்லாம் நல்லா வாட்சியாட் இருக்குது. 2 நேரத்துக்கு கறவை இருக்குது. செனை வந்து 2.5 மாதத்துலேருந்து 3 மாதம் நீங்கள் டாக்டர் வச்சு கையை வச்சு செக் பண்ணால் செனை தெரியும். 2 நேரத்தை கறவை நல்ல கறவை இருக்குது. மாடுப்பா உருக்கமான வெயிலுங்கப்பா. நான் வீடியோ எடுக்கிறப்பா உருக்கமான வெயில். மாடுகளை இன்றைக்கி கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது. நாளைக்கு தான் நல்லா அந்த சுறுசுறுப்பாக வரும். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா நான் பல்லுக்கு தகுந்த விலை குறைச்சி இதெல்லாம் நீங்கள் பாருங்கள், ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது இன்றைக்கி போகிற விலைகள்லாம் பார்த்திங்கன்னா. இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 29,000 தான். பார்த்துக்குங்க, செவ்வளை சட்டை மாடு, தங்கமான மாடு போடுற 29,000. அடுத்து மூணாவது மாடு பார்த்திங்கன்னா நல்ல பெருவெட்டு. இதோட விலை 43,000. பெருவெட்டுனா நல்ல உடம்பு கட்டுங்க. இளங்கல்ல பார்த்திங்கன்னா நான் 5 மாதம் தானே பூர்த்தியாக அவங்க பக்குமனாக விட்டாங்க. கறவையெல்லாம் பால் வத்துட்டுன்ட்டு அடுத்து இது நல்லா கறக்கும்னு. இது மாடு வந்து கேரண்டியாக வயிற்றுக்குள்ள கறக்கண்ணே 2 தான். தலை மேலே வந்து அந்த பிழுப்புன்னு தெரியுது. அது இப்போ பில்லரிச்சு மாதிரிங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கெல்லாம் கேரண்டி. மேலே வந்து அந்த புளியாக தெரியுது இல்லைங்க, அது வந்து கறக்கிறதுக்கு முன்னாடி அப்படி இருக்குது. ஒவ்வொரு மாடு சிலுத்து மாதிரி அது ஒரு கட்டி அடியாவா அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. நீங்கள் வீடியோவில் தெளிவாக தெரியுதுனால அப்படி நினச்சிக்க வேண்டாம். 43,000. செனை 5 மாதம் கறவை. நல்ல மாடு நல்லா உருட்டுங்க. இதுவும் நல்ல கிராஸ் டைப் தான். சிந்து கிராஸ் டைப்னால பார்த்திங்கன்னா பால் நல்லா கெட்டி மறு, கறவை அதிகம் மறு. ஜெர்சிலேயே நல்ல கிராஸ், நல்லா கறக்கு மாடு. கிளிக்கொம்போட கொண்டு தாராளமாக கறங்க. மாடு நல்லா பெருவிட்டு கிடக்குது. 43,000 விலை. செனையோட தார ஈனுச்சுன்னா ஒரு 70, 80, 90 வரைக்கும் போடலாம். அடுத்து 4வது மாடு பார்த்திங்கன்னா 4வது மாடு ஒரு பல்லெல்லாம் நல்லா இருக்குது, கொஞ்சம் இறங்கி இருக்குது பல். ஆனால் மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருவிட்டு இருக்குது ஓரளவுக்கு. கறவை இப்போ கறவை இருக்குதுங்க. ஆனால் அவங்க மாடு திறம் போடாமல் கறவை வற்ற வைக்கலாம்னு பாலை விட்டுருக்குறாங்க. செனை வந்து பூர்த்தியாக 5.5 மாதத்துலேருந்து 6 மாதம். அப்போ நீங்கள் இன்னும் ஒரு 30 நாளைக்கு 40 நாளைக்கு வரைக்கும் கூட கறக்கலாம். அப்புறம் பருத்தி பார்த்து ஒரு மூட்டை திணிச்சிங்கனாத்த மாடு நல்லா மேனியாக அந்த அளவுக்கு மாடு பெருவெட்டு கிடக்குதுங்க. இதோட விலை பார்த்திங்கன்னா 36,000. மாடு அந்த அளவுக்கு இருக்குது. செனை 5.5 மாதம் இருக்குது. கொண்டு போய் நீங்கள் நல்ல முறையாக கறக்கலாம். அதுக்கோசரம் ரொம்ப கீழே போட்டு அடிச்சிங்கன்னா மாடு தர முடியாதுங்க. ஏன்னா நம்மளும் ஒரு பக்கம் வாங்கியிருக்கிறோம். இப்போ நான் போட்ட மாட்டிலே பார்த்திங்கன்னா இந்த 4 மாடு ஒரு உறுதியான செனை, கேரண்டியான செனை. நீங்கள் செய்கிற செனைக்கு ஃபுல் கேரண்டி. இதிலிருந்து ஒரு 3 மாடு பார்த்திங்கன்னா உறுதியான செனையெல்லாம் கிடையாது. இதெல்லாம் கையே வைக்க வேண்டாம்ட்டாங்க. இருந்தாலும் இருக்கும் 40 நாள் 50 நாள் நாங்கள் இந்த மாடு. ஆனால் 5வது மாடு இது செனையெல்லாம் உறுதி கிடையாது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 24,000 விலை. 2 நேரம் கறவை இருக்குது. மடி வேணே இப்போ கம்மியாக தெரிய. உங்களுக்கு வித்தாசினாலும் எழுதி போடுறேன். விற்கலினாலும் பார்த்திங்கன்னா அடுத்து நான் உங்களுக்கு நம்ம அடியோடு எடுத்து போடுற கறக்காக்கு முன்னாடி எப்படி இருக்குதுன்னு பாருங்க. மாடு அதுக்கு தகுந்துருக்கு 24,000.
அதுக்கு தகுந்து என்னமோ அதெல்லாம் இருக்குது. அதுக்காக கேடுன்னு நினச்சிக்க வேண்டாம். பல்லெல்லாம் நல்லா வாட்சியாட்டு இருக்குதுங்க. நம்ம எந்த குறையாக இருந்தாலும் சொல்லிடுவா, சுழி அசவாக இருந்தாலும் சொல்லிடுவேன். எனக்கு தெரிஞ்சு எந்த வையமும் எந்த மாட்டிலையுமே இல்லை இன்றைக்கி போடுற மாட்டில். மாடு வெப்பேர் பெருவட்டின மாடு 24,000க்கு இந்த மாடு எப்படி கிடைக்குமான்னு பார்த்துக்குங்க. மாடு கிடக்குது. கறவை மின்புணுங்கிறது பக்குவம் பொறுத்து கறக்க இல்லையா நீங்கள் இன்னொரு ரீதிக்கு வச்சு கறந்துக்கலாம். நல்ல முறையாக சேனை சேர்த்துனீங்கன்னா கண்ணுக்குட்டி ரேட்டுக்குது. இதெல்லாம் மனசார சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கண்ணுக்குட்டியாக தான் 4 பல்லு கண்ணுக்குட்டி. 6வது மாடு 4 பல்லு, விலை 26,000. இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது இந்த விலைக்கு. எங்கேயுமே உங்கள் வியாபாரிகிட்டேருந்து வீடியோவை போட்டு காட்டுங்க. அவருக்கு இது எப்படி விலை சொல்கிறீங்க பரவாயில்லையே. 4 பல்லு சுழி சுத்தம் 4 பல்லு கண்ணுக்குட்டி வாங்குவோம்னா உங்களுக்கு 28 ரூபா 30 ரூபா வருஷம் அவ்வளோ கண்ணில். அப்படி இந்த இது நான் கறவையோடு தர்றேன். உங்களுக்கு 26,000க்கு தர்றேன். 6வது மாடு 26,000க்கு தர்றேன். 4 பல்லு சுழி சுத்தமான மாடு. கறவை குணமெல்லாம் இருக்குதுங்க. இன்றைக்கி உங்களுக்கு அதான் மழையில் நனைஞ்ச இடத்துலேருந்து பிடிச்சோன்னு சொன்னேன்ல. ஒரு 2 நாளைக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கடித்தர மாட்டுக்குது. 2 நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் டல்னஸ் இருக்குது. அப்புறம் அப்படியே பிடிச்சிரு. கேரண்டியாக கொண்டு கறக்கலாம். 4 பல்லு மாடு 26,000க்கு நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது. 2 நேரம் கரையோடு தர. செனைங்கிறது வந்து உறுதி கிடையாது. செனை இருந்து இளஞ்சனையாக இருந்து 40 நாள் 50 நாள் இருந்துன்னா உங்களோட. இல்லை நீங்கள் போய் வாங்கிட்டு போய் ஒரு மாதம் நீங்கள் கத்தாமல் இருந்து அப்படியே பக்குவம் பண்ணி நீங்கள் மறுக்கா செக் பண்ணி பார்த்து செனைன்னா சந்தோஷமாக படுவேன் நான். உண்மையாகவே நம்மகிட்ட வாங்கிட்டு போய் நல்லா இருக்குதுன்ட்டு. அதுதானே மனுஷனுக்கு வேணும். நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு தெரியும். ஒருத்தர் தலையில் கட்டி போடுவோம்னு நான் நினைக்கவே மாட்டேன். அது யார் எப்படி நினச்சிட்டாலும் சரிங்க. நம்மகிட்ட வாங்குறவங்களுக்கு தெரியும். இப்போ நாங்கள் கொடுக்குற பக்கம் போகிறோம். 3/4 பேர் பார்த்திங்கன்னா வானூலுக்காக தான் கொடுத்துட்டு வர்றேன். இந்த 7வது மாடு பார்த்திங்கன்னா 2 பல்லு அப்படியே அருமையான செவளச்சட்டை கண்ணுக்குட்டி. 2 நேரம் கறவை இருக்குது. பால் எதை பால் அதுக்கு உண்டானது கறக்கு. பெருசாக அமைஞ்செல்லாம் எதிர்பார்க்க முடியாது. எதை நீங்கள் வீடு செலவு உட்காந்துட்டு முதல்ல வைக்கலாம். சுழி சுத்தமான கன்று 2 பல்லு. மூக்கு இன்னைக்கு தான் கோர்த்துருக்காங்களாட்டது. வெகுபாடு படுத்துங்க மூக்கு பிடிச்சி போடுவான்ட்டு. பக்குவமாக கறந்து நீங்கள் முதலாக்கலிங்கன்னா அருமையான முதலாக 2 பல் கன்று. இந்த 2 பல் கண்ணோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் சொன்னால் நம்பவே மாட்டேங்க ரேட். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 24,000 தான் விலை. இது நீங்கள் எங்கே சீமையில் ஜில்லாவில் எல்லாம் வீடியோ போட்டு காட்டுங்க. அவங்க யாராச்சும் இப்படி விலையில் கறவையோட மாடு பார்த்தா இப்போ வேணால் வயிற்றுக்கு வேணும் தண்ணி குடிக்காமல் இருக்குதுங்கப்பா. தூத்திரம் நினச்சதுனால தண்ணி தீனியெல்லாம் உங்களுக்கு பட்டை கலப்பி கேண்டியோடு தாரேன். கொண்டு போய் தாராளமாக கறங்க. ஒரு சின்ன லிப்பேர்னாலும் உங்கள் கடித்த வரைக்கும் ஏற்றி விட மாட்டேன். என்னங்க இது மேலே செல்ல தூக்கி பிடிக்கிற அவ்வளோதான். உடனே ட்ரோன் நினச்சிக்காதீங்க. ராதாகிருஷ்ணன் பம்ப்ஸ் வாங்கினா கேரண்டி 2 வருஷத்துக்கு கேரண்டியோட பில்லோடு வந்துடும் அப்படின்னு கிடையாது. நம்ம வாங்கிட்டு போனால் மாத்திரை ஓட வேண்டிய மாடுக்கு மாத்திரை ஓட வேண்டியது அப்படி வராது. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நல்ல மாடை தர்ற